சீக்கிரம் இருங்க. மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு சீட் கொடுங்க. அதாம 10-15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்குறான். நீங்க என்னடானா 1 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. மேல எச்சத்து புரியா? நீ எல்லாம் மனுஷனாயா? பின்ன மிருகமா வெத்தலை போட்டு துப்போம் உண்டோம். என்ன ஆம்பளையே கை பிடிச்சி இழுக்கிற? 1 மணி நேரமா நான் நிக்கிறேன். நான் தான் உட்காருவேன். என்ன ஒண்ணும் இல்ல. ఎవరురా నేను వినా రాఘవారా అయ్యో మరుకేళరా ఓ பொம்பளை ஜடையோட பிடிச்சிருக்கிறேன். நான் ஒரு டிகிரி ஹோல்டர். இதை செய்யறதுக்கு டிகிரி வேறையாடா உனக்கு? என்ன பண்ற முண்டோ? ஐயோ கைடு கைடு. என்னையா ஓடுற பஸ்ல வெத்தலை வெளியே துப்புறது? பேமானி உன்னை உள்ள வந்து பழகிற டிரைவர் வண்டி நிப்பாட்டியா? நிப்பாட்டியா வண்டியா? நிப்பாட்டியா? இது அம்மாடி உன் ஜடையில அவன் பேனா மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கத்தான் ஜடையை பிடிச்சு இழுத்தான். அதுக்குள்ள நீ புரிஞ்சுக்காம அவன் அடிச்சிட்ட. புவர் ஃபெலோ. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல. இது எப்படி இருக்குன்னு பாருமா. உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. கண்ணாடியில போய் பாருமா. இது நல்லா இல்ல. ஏமா இது மங்களகரமா இருக்கு. உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிடிக்கல. சரிம்மா போய் இஷ்டப்படி எடுத்துக்க. அம்மாடி இந்த கலர் உனக்கு நல்லா இருக்காதுமா. கேட்டுட்டு வந்துடுறேன். என்னது? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கா? ஆமாண்ணே, பிடிச்சிருக்குண்ணே. இந்தா இத பேக் பண்ணு. என்னடா அப்படி பாக்குறீங்க? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல நீயா செலக்ட் பண்ணிருக்க. குட் செலக்ஷன். 1 2 3 4 5 இந்த 7 சேலைக்கு பில் போடுங்க. ஏங்க இந்த தள்ளுபடி விற்பனை எல்லாம் கிடையாதா? அதெல்லாம் கிடையாது சார். தள்ளுபடி கிடையாதா? ஆஹா. ஏமா ஹலோ அண்ணே, எங்க போறீங்க? பார்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். சார், அந்த டியூப் லைட் ஃபேன்லாம் பேக் பண்ணி கொடுங்க. கோரிக்கை பேலு ராஸ்கம். அண்ணே, என்னண்ணே? இவனுக்கு அக்கா தங்கச்சி கூட அண்ணே, பறக்கல. என்ன ஆச்சு சொல்லுங்க. இவனுக்கு நடுரோட்ல நிக்க வச்சு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன ஆச்சு? பேக்கிங்லாம் பண்ணியாச்சா? அண்ணே, பார்சல் பண்ணியாச்சு, பில் போட போயிருக்கு சார். சொல்லுங்க அண்ணே. முதல்ல இதை எடுங்க. என்ன ஆச்சு? வாமா. அட வாடா. அண்ணே, மாப்பிள்ள வந்துட்டாரு. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாக்குறதுக்குள்ள உங்க அண்ணனுக்கும் எனக்கும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. உங்க அண்ணன் வக்கீல் மாப்பிள்ளைய பார்த்தா வாய் சரியில்லைன்னு சொல்றாரு, கலெக்டர் மாப்பிள்ளைய பார்த்தா கண்ணு சரியில்லைன்னு சொல்றாரு. கடைசியா சீதைக்கு ராமனை பிடிச்ச மாதிரி இந்த சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி பிடிச்சிருக்கோம். அதுக்காக அந்த மாப்பிள்ளைய வில்லெல்லாம் ஒடிக்க சொல்லிடாத, பாவம். நீ ரொம்ப அழகா இருக்க, என் கண்ணே பட்டுடு போல இருக்கு. பொம்பளைங்க 2 பேரும் சேர்ந்தா போதும், மாநாடு போட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்களே. மாப்பிள்ளை வந்து ஹால்ல உட்கார்ந்துருக்காரு. மாப்பிள்ளைக்கு பொண்ணை தேடி தேடி கழுத்து சுலிக்கிரும் போல இருக்கு. வாமா வாமா வாமா. அட வாமா. மாப்பிள்ளை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஓமா ஓமா. தேங்க்யூ அண்ணே. என்ன அடுத்தது நம்ம கல்யாணம் தான். அலையாத. அண்ணே, ஏமா கட்டிக்க போற புடவையே உன் இஷ்டப்படி செலக்ட் பண்றவன் கட்டிக்க போற புருஷனை தப்பாவா நான் செலக்ட் பண்ணிருவேன்? அன்னைக்கு ஜவுளி கடை நான் அவரை வெளியே கூட்டிட்டு போனது தட்டுறதுக்காக இல்ல, தட்ட எப்ப மாத்திக்கலாம்னு கேட்கத்தான். சந்தோஷமா? மாப்ள வீட்டுல யாரும் வரல? எங்க அண்ணன் இப்ப வந்துருவாரு. வாங்க, இவருதான் எங்க அண்ணன். வணக்கம். ஹலோ, சீதாவோட அண்ணன். என்ன தலையில அடிபட்டு இருக்கு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். உட்காருங்க. தேங்க்யூ. சீதா,
மாப்பிள்ளையோட அண்ணன் வந்திருக்காருமா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. எப்படி ஒரு பொண்ணத்தான் எத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன். எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்குதுல்ல? சரி போ. சார் 1000 லிட்டர் பால் ஆர்டர் பண்ணதுல 500 லிட்டர் இப்ப வந்திருக்கு. மீதி 500 லிட்டர் பால் நாளை காலையில வந்துரும். யோ, நீ காலையில 8 மணிக்கு கொண்டு வந்து இறக்கிறாத, விடிய கத்த 4 மணிக்குலாம் வேணும். புரிஞ்சதா? கண்டிப்பா சார். போய் ஏற்பாடு பண்ணு போ. பண்ணப்பட போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ஏய், என்ன வேலை பார்க்காம அப்படியே ஒய்யாரமா சாஞ்சிருக்க? நான் வேலை செய்யலன்னு யார் யார் சொன்னது? இங்க பாரு, கையெல்லாம் செவந்து போச்சு. யார்கிட்ட போய் சொல்ற? கை செவந்தா இருக்கு. என்னையா கேப்டன் புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்க? உனக்கு கைரேகை பார்க்க தெரியுமா? தெரியுமாவா? உனக்கு புதன் மேடு சுக்கிர மேடும் சூப்பரா இருக்கு. இந்த 2 மேடு தான் உன்னை உச்சத்துக்கே கொண்டு போக போகுது. உனக்கு இதே வேலையா போச்சு. உனக்கு வேற வேலையா? எனக்கும் ரேகை பாருங்கண்ணே. டேய், நான் மனுஷங்களுக்கு மட்டும் தான் பாப்பேன், உன்ன மாதிரி மூஞ்சிர்களுக்கு எல்லாம் பார்க்க மாட்டேன். அண்ணே, எங்க வீட்லயே நான் தானே ரொம்ப அழகு. சின்ன வயசுல எனக்கு திருஷ்டி பற்ற கூடாதுன்றதுக்காக எங்க அம்மா என் கண்ணத்துல பெரிய மை வைப்பாங்களா. டேய், உங்க அம்மா உனக்கு கண்ணத்துல மை வைக்கலடா, உதட்டுல தான் வச்சாங்க. அத நீ மீசன்னு சொல்லிக்கிட்டாலே தேய்ச்சிருவேன். மூஞ்ச போடா. சீதா சீதா, நீ ஏதோ அண்ணன் கிட்ட சொல்லி என் கை பார்க்க சொல்லுமா. ஐயோ தங்கச்சி, நீ கேட்டுமா? அடடடடடா, கைன்னா இதுதான் கை. சங்கீத ரேகை சல 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 ஓடுது பாத்தியா? அடடடடே, இந்த ரேகைய பாத்தியா? இந்த ரேகை உள்ளவங்க கட்டாயம் ரேடியோல டிவில பாடியே தீரணும். அடுத்த மெயின் மேட்டர் கல்யாண ரேகை. இந்த ரேகை தான் உனக்கு சூப்பரா இருக்கே. விடிஞ்சாலும் உனக்கு கல்யாணம் ஆச்சா? ஐயோ, என்னன்னு? என்னமா இது இப்படி இருக்கு? என்னாச்சுன்னு? அது அது வந்து உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் அண்ணன் தங்கச்சி உறவுல விரிசல் இருக்கும்னு நான் சொல்ல ரேகை சொல்லுது. என்னமா இப்படி பண்ணிட்டேன்? நீ என்னை பிரிக்கிற அந்த ரேகை எனக்கு வேண்டான்னு. எனக்கு ஜோசியம் தெரியாது, ஒண்ணும் தெரியாதுமா. நான் விளையாட்டுக்கு தாமா சொன்னேன். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அண்ணே, விளையாட்டு கூட அப்படி சொல்லாதண்ணே. என் கையே போனாலும் சரி, என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போக கூடாதுண்ணே. நீங்களா? நான் அத்தான் நினைச்சு ஆசையோட வந்திருப்ப. அண்ணனை பார்த்ததும் அசந்து போயிட்டியா? அது சரி, அர்த்த ஜாமத்துல எதுக்காக கூட்டு வந்தேன்னு பாக்குறியா? ஒண்ணும் இல்லம்மா, ராத்திரி பூரா தூக்கமே வரல. நீ பிரமாதமா பாடுவேன்னு சொன்னாங்க. ஒரு தாலாட்டு பாடி இந்த குழந்தைய தூங்க வைங்க. இந்த ராத்திரில திடீர்னு பாட சொன்னா எப்படி? நாளைக்கு பாடுற?